श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणन वर्तते दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இப்போ சுபாஷித நிவில திருப்த பத்ததியில 6வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நாம பார்த்துட்டு இருக்கோம். தேசிகனுடைய சீசோக்திகள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறையில எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும், இல்ல ஜனங்கள் எப்படி எப்படி நடந்துக்கிறா, எப்படி நடந்துட்டால்தான் அவமானத்துக்கு உட்படுவோம், எப்படி நடந்துட்டோம்னாக்கா நமக்கு ஸ்ரேயஸ் ஏற்படும், இப்படி பல விஷயங்களை மனசுல படிக்கிற மாதிரி சுவாமி சாய்க்கிறார். அது நம்மளுடைய ஒரு பாப விசேஷம். சுவாமி சாய்க்கிற விஷயங்கள் எவ்வளோ இருந்தாலும் கூட அதை கேட்கச்சே ரொம்ப மன சந்துஷ்டியோடு இருந்துட்டு இருக்கோம். அந்த நடைமுறையில வரைச்சு அதை எவ்வளவு தூரம் நாம பின்பற்றுகிறோம்ன்றதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அடியனுக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா ஒரு சித்தாந்தம், இந்த மாதிரி பல விஷயங்களை பிரதி தினமும் கேட்டு நல்ல விஷயங்களை இந்த மாதிரி கேட்டு வந்தோம்னாக்க அந்த விவேகத்துல வரைச்சு கண்டிப்பா அதுல ஒரு வளர்ச்சி இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம அணுகும் பொழுது எப்படி அணுகணும் என்கிற விஷயத்துல நமக்கு ஒரு முதிர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி சுவாமியினுடைய சீசுகளுடைய அர்த்தத்தை சேவிக்கிறதுனால திருஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்டா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோ நசிம்ஹதி சொல்லி சொல்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய ஆபாத்தமான அர்த்தத்தை போன உபன்யாசத்துல சொன்ன. சாரமேயம்னா நாய். சிங்கத்துக்கும் நாய்க்கும் ஒரு ஒப்புமை. சிங்கம் பண்ற காரியங்கள்லாம் நாயும் சில சமயங்கள்ல பண்றது. இங்க ஸ்லேஷையில சொல்ற அந்த சிங்கத்துக்கும் நாய்க்கும் இருக்கக்கூடிய சில ஒப்புமைகளை கொண்டே நாய் சிங்கமா ஆயிட முடியாது. சிங்கம் சிங்கம் தான், நாய் நாய் தான். இதுதான் சொல்லணும். இதுல 3 திருஷ்டாந்தம் சொல்ற. தட்ட சாரங்க யூதோபி. சாரங்க சப்தத்துக்கு மானுன்னு அர்த்தம். அந்த மான் கூட்டத்தை நாய் உள்ள பூந்ததுன்னாக்க மான் ஐயோ பாவம் அத துவம்சம் பண்ணும். அந்த மாதிரி துவம்சம் பண்ற சக்தி இருந்தாலும் கூட ஒரு அர்த்தம். இந்த சாரங்க சப்தத்துக்கு யானைன்னு ஒரு அர்த்தம். அதாவது மதம் பிடிச்ச யானைன்னு அர்த்தம். மதம் பிடிச்ச யானை கூட்டத்துக்குள்ள சிங்கம் தனியா போய் அந்த யானைகளை துவம்சம் பண்ணிடுமா. இது சிங்க விஷயத்துல, யானை விஷயத்துல. ஆகையால துஷ்ட சாரங்க யூதோபி தம்ட்ரா நகரவானபி. இதுக்கோசரம் பெருசா ஆயுதம் எடுத்துட்டு போறதா ரெண்டும் இல்லை. அங்க புலின கேள்வி நரசிம்ஹம்னு சொல்ற அந்த பெருமாளுக்கு தான், சிங்கத்துக்கு அதனுடைய நகங்களும் விகஸ்வர நகஸ்வர சரகிரண்ய வட்டஸ்தலின்னெல்லாம் சொல்லச்சு. இந்த நகம் பல்லு இதெல்லாம் தான் சிம்மத்துக்கு ஆயுதம். அதே மாதிரி நாய்க்கும் இப்ப நாம பாக்குற நாயில அந்த மாதிரி தெரியல, நகம் அந்த மாதிரி இருக்க. சென்னாயின்னு சொல்லி ஓ நாய் சென்னாயின்னா சொல்றா.
அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நகம்லாம் இதுவா இருக்குமோ என்னமோ தெரியல. அதுக்கு பல்லு இப்பவும் தெரியும். பல்லு நாய் கடிச்சதுனாலே அது எத்தனையோ அனர்த்தத்தை ஏற்படுத்துறது இல்லையா, விஷம் தான் அது. ஆகையால இப்ப தம்ஷ்ரா நகவான் அப்படி அந்த பல்லு நகங்கள் இவைகளோட, அதாவது அந்த சாரங்க கூட்டத்தை துவம்சம் பண்றதுக்கு தேவையான உபகரணங்களை பெற்றிருந்தாலும், எப்படி யானைகளுடைய கூட்டத்தை துவம்சம் பண்றதுக்கு தேவையாக இருந்திருக்கிற கூர்மையான பற்களும் நகங்களையும் உடைத்தானதாக சிம்மம் இருந்துருக்கோ, அந்த மாதிரி இதுவும் நாயும் இருந்தாலும் கூட பூபிருத் கடக சம்ஸ்தோப்பின்னு சொல்லச்சு. அங்க பூபிருத்துன்றது நாய் விஷயத்துல ராஜாவை எடுத்துட்டு நாய் வளர்த்தான்னாக்கா அவன் படுக்கையில கூட படுத்துக்கிறது, இது கூடவே படுத்துக்கிறது. அப்பெல்லாம் கடம்ன்றதுக்கு அர்த்தம். கடகன்னு சொன்னா அந்த கை, அந்த அவன் தோல்ல இது தலை வச்சு கூட அந்த கை அப்படி நீட்டின்னு இருப்பான், அந்த கையை இது நாய் தலை வச்சு படுத்துக்கும். அப்படி இருக்கிறதுன்றது நாய்க்கு சொல்லிடுறது. பூபிருத்துன்னு மலையினுடைய தாழ்வரைகள்ல சிங்கம் இருந்தா அது சிங்கம் விசிரமிச்சுக்கிறது. அப்போ இப்ப இந்த சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய 3 அடையாளங்களும் இதுக்கும் இருந்தாலும் கூட சாரமேயா நசிம்ஹதி, நாய் சிங்கமாக ஆகாது. இது எதுக்காக சொல்றாருன்னா, பெரிய மகான்களாக இருந்திருக்கிறவாளோட சாதாரணமா இருக்கவா போட்டி போட முடியாது, அவளையும் இவாளையும் ஒப்பிட முடியாது. இப்ப நான் ஏதோ பாடம் சொல்றேன்றத வச்சுட்டு ஐயா சுவாமி மாதிரி அனவரத்தம் பாடம் சொல்லின்னு என்ன சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அவளுடைய ஒரு வைதுஷ்யம் வேற, என்னுடைய நிலைன்றது வேற. இது எதுக்காக இத சொல்றேன்னா, நாம ஏதோ ஒரு சில விஷயங்களை பெரியவாள்லாம் அனுஷ்டிச்சத்தை நாம பண்ணிட்டு இருக்கிறதுனாலயே நாம மகான்களுக்கு சமமாக நம்ம எப்பவும் நாய் தன்னை சிங்கமா எப்பவும் நினைக்க கூடாதுன்ற மாதிரிதான் நாம எப்பவுமே ஒரு நம்ம நிலைய புரிஞ்சுட்டு நாம இருக்கணுமே தவிர அவளுக்கு சமானமா இருக்குன்ற மாதிரி நம்ம எந்த சன்னிவேசத்திலயும் நம்ம நினைச்சுக்க கூடாதுன்றதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். இதுல சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா சொல்ற வியாக்கியானத்துல சொல்ற. இப்போ சிங்கத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, கிராம சிம்மம்னு சிங்கத்துக்கு பேரு. ஆனா அந்த பேர் வச்சுட்டு இருக்கிற மாத்திரத்தினால அந்த நாய் இருக்க சிம்மத்துக்கு சமானமாக ஆக முடியாது. அதாவது சிம்மம் பண்ற காரியங்களை எல்லாம் நாயால பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு. அதுல என்னன்னாக்க, ஒரு நாய் என்னதான் இருந்து ராஜ சமூகத்துல இருந்து அதுக்கு பெரிய ஆகாரம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாலும் கூட, அத தங்க கட்டிலேயே படுத்துண்டா கூட அது அந்த நாயை சிங்கத்தோட ஒப்பிட முடியாது. ஆகையால இந்த சிம்மன்றது சிம்மமா தான் இருக்குமே தவிர நாயும் சிம்மமும் ஒன்னாகாதுன்னு சொல்றாராம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ற. ஒரு பெரிய கவி, அந்த கவி என்ன சொல்றன்னா, ஒரு சிங்க குட்டி பெண் சிங்கத்தினுடைய கர்ப்பத்துல இருந்துருக்கான். சிங்கக்குட்டி எனக்கு தெரியாது, சிங்கம்லாம் எத்தனை நாள்ல அந்த குட்டி போடுன்றதெல்லாம் தெரியாது. இப்போ மாடெல்லாம் கூட 10 மாசம் ஆறுது அந்த மாதிரி ஏதோ சொல்றோம் இல்லையோ. ஆனா நாய் எல்லாம் வருஷத்துக்கு 3 வாட்டி குட்டி போடுறது, பண்ணை எல்லாம் இந்த மாதிரி பண்றது, ஏதோ இது மாதிரி ஒவ்வொரு ஜந்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சிம்மம் நிச்சயம் 1 மாசத்துல குட்டி போடாது, அது வேற விஷயம். சிம்மம் எத்தனை மாசத்துல, அதுவும் யானைக்கெல்லாம் வருஷக்கணக்கில் ஆறுதுன்னு எல்லாம் சொல்றா.
இப்ப சிம்மம் வந்து அம்மா சிம்மம், இந்த அம்மாவனுடைய கர்ப்பத்துல அந்த சிம்மம் குட்டி இருந்துட்டுதான். அந்த குட்டி என்ன பண்றதுதான், சிம்மம் எங்கேயோ போயிட்டே இருக்குச்சு, யானையினுடைய பிளிரல் சப்தம் கேட்கறதான். அந்த யானையினுடைய பிளிரல் சப்தம், அதனுடைய சப்தத்தை கேட்ட உடனே இது வயசுல இருக்கிற குட்டி துள்ளி குதிக்கிறதாம். அதாவது அந்த குட்டிக்கு ஒரு சலனம் ஏற்படுறது. இந்த பிளிரல் சப்தத்தை கேட்டு இப்பவே போய் அந்த யானையோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு அது குதிக்கிறதாம். அது குதிக்கிறதா நினைச்சுட்டு அந்த அம்மாவுக்கு தானே அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தையினுடைய அசைவு தெரியும். அந்த சிங்கம், அம்மா சிங்கம் சொல்றதான், ரொம்பலாம் அவசரப்படாதரா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, நீ வெளில வந்த பிற்பாடு இதுகெல்லாம் எங்க போயிட போறது, ஒன்னுதான் ஒன்னாலதான் மாள போறது, மடிய போறது, ஆகையால ரொம்பலாம் அவசரப்படாதுன்னு அந்த அம்மா சிங்கம் வயசுல இருக்கிற குட்டி சிங்கத்துக்கு சொல்றதுன்னு அந்த கவியினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு கற்பனை. இந்த மாதிரி பல இடத்துல அததான் சொல்ற, தீரத்வனிபிர் அலந்தே நீரத மே மாசிகோ கர்ப்பா, மே மாசிகோ கர்ப்பா. இது ஜெகநாத பண்டிதன்னு ஒரு பெரிய கவி, அவர் சொல்ற வார்த்தை இது. அவர் சாகித்யத்துல ரொம்ப 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 நிபுணம். அவர் தான் ரசகங்காதரம், தன்யாலோகம் எல்லாம் பல கிரந்தங்கள்லாம் பண்ணவரவர். அது சாகித்யத்தை அனுபவிக்கணும், அந்த சாகித்யத்தை அனுபவிக்க தெரியணும். அவர் சொல்ற, ஜெகநாதகிரி சொல்ற, தீரத்வனிபிர் அலந்தே நீரதமே மாசிகோ கர்ப்பா. அப்ப மாசிகோ கர்ப்பம் ஒரு மாசம் கூட ஆகல, நீ என்ன பண்ற, உள்ள துள்ளிண்டு தீரத்வனி, நான் எதிர இருக்கக்கூடிய யானைய ஐஸ்வர்யன்னு சொல்ற, இல்ல போரும் போரும், நீ இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்ற. உன்மத வாரண புத்தியா மத்தியே ஜடரம் சமுச்சலதி. அந்த மதம் பிடிச்ச யானைய துவம்சம் பண்ணணும்ன்றதுக்காக கர்ப்ப மத்தியத்துல இருந்துட்டு சலிக்கிறதாம். இது அந்த ஒரு இடத்துல அசஞ்சின்னு இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் வெளில வரணும் வெளில வரணும்ன்ற பார்த்துட்டு இருக்குன்றது சொல்றதுன்னா, இப்போ இதனால சிம்மம் சிம்மமா தான் இருக்குமே தவிர சிம்மம் நாயா ஆக, அதாவது நாய் சிம்மமா ஆக முடியாதுன்றதுக்கு சொல்ற ஒரு விஷயம். இன்னொரு சொல்லி சொல்ற, இங்க வேதாந்திகள் விஷயத்தை பத்தி சொல்லிட்டவரு. பாக்கிய குதிருஷ்டிகள், வேதத்தை பிரமாணமா ஒத்துக்காதவாள் வேத பாஷ்யாள், வேதத்தை பிரமாணமா ஒத்துண்டு விபரீதார்த்தம் சொல்றவா குதிருஷ்டிகள். ரெண்டு பேரும் ஒண்ணுதான், சித்தாந்தத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்காததுன்ற விஷயத்துல ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவ என்ன பண்றா, என்ன அவளுக்கும் சில சில சாஸ்திரங்கள்ல பரிசிரமப்பட்டு அவ தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக அவ காரியம் பண்றா. இப்ப அவ விஷயத்துல இந்த மூணு சொல்லணும். தஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்ரா நகரவான் அபி பூபிருத் கடக சம்ஸ்தோபின்னு மூணு விசேஷணமும் அவ விஷயத்துல சொல்லணும். அதாவது தஷ்ட சாரங்க யூதகான்னு சொல்றதே என்னன்னா, இப்ப இந்த அதி தீக்ஷ்ணமான யுக்தி, அந்த யுக்தியினால பிற மதங்களை நிரசனம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய சாமர்த்தியம்,
அப்படி யுக்தியோட கூட இருக்கிறவான்னு அர்த்தம் அதுக்கு. தஷ்ட சாரங்க யூதாகன்னு சொல்லச்சு அவளுடைய யுக்திகளை கொண்டு பிற மதங்கள்ல நிராசம் பண்ணக்கூடிய சன்னிவேசம் அத சொல்றது. தம்ஷா நகரவந்தன்னு சொல்ற, அதாவது ஸ்வபட்ச ஸ்தாபனம் பரபட்ச நிராகரணம்னு ரெண்டு அம்சம் இருந்துருக்கு. நம்மளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்றது, இது நிலைக்கணும்னாக்க பரபட்சத்தை நிராகரணம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஸ்வமத ஸ்தாபனம்ன்றது ஏற்படும். இப்போ அந்த தம்ஷ்டா சப்தத்தினால ஸ்வபட்ச ஸ்தாபனத்துக்கும் பரபட்ச நிராகரணத்துக்கும் உபயோகப்படக்கூடியதாக இருக்கிற அனுமானாதிகள், அவளும் சில அனுமானங்கள்லாம் சொல்லுவா. அந்த அனுமானங்களை தம்ஷ்டா சப்தத்தினால சொல்ற. நகர பதத்தினால என்ன சொல்றன்னா, இதுல சில சில தோஷங்கள்லாம் சொல்றது. அதாவது ஆத்மாசிரயம்னு ஒரு தோஷம். சில சில லட்சணம் சொன்னோம்னாக்கா அந்த லட்சணம் சொல்றதுக்கு எடுத்துக்காட்டு எதுவுமே இல்லாத அது ஒண்ணுலயே மாத்திரம் இருந்ததுன்னாக்கா, அதாவது ஒரு சில சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணச்சே மீதி எக்ஸாம்பிள் சொல்ல முடியாதபடி ஒன்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு ஆத்மாசிரிய தோஷம்னு பேரு. அந்யோன்யாசிரிய தோஷம்னு சொல்றது இன்னொரு தோஷம். சக்கரகம் அப்படியே சைக்கிளா சுத்தின்ண்டே வருது. இது சொன்னா அந்த தப்பு வரும், அந்த தப்பு வந்தா இன்னொரு தப்பு வரும்னு சுத்திண்டு வருது. அனவஸ்தன்னாக்க இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டே போனோம்னா அது ஒரு முடிவே இல்லாத போறது அனவஸ்தை. அனிஷ்டம் நாம விரும்பாது. இப்படி அஞ்சும் ஒரு மதத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை சொல்றதுக்கு இந்த 5 தோஷத்தை சொன்னோம்னாக்க அதுக்குள்ள வந்துட்டோம்னா அந்த மதத்தை நிராகரணம் பண்றதுக்கு காரணமாக இருந்துருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன சொன்னோம், ஸ்வபட்ச ஸ்தாபனம் பண்றதுக்கு யுக்திகளை சொல்றான். பரபட்ச நிராகரணம் பண்ணுவதற்கு இப்படி அந்த பரபட்சத்துல இதர மதத்துல இருக்கக்கூடிய இந்த 5 தோஷங்களை சொல்றதுனால இத இந்த இடத்துல சொல்லி அந்த தம்ஷ்டா நகரவான் அப்படின்னு சில பேர் அந்த மாதிரி இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல சுவாமி தேசிகனே சொல்லியிருக்க. சங்கல்ப சூரியோதயத்துல இந்த 5 விஷயங்களும் பரபட்ச நிராசனத்துக்கு காரணமாக இருக்குன்றத பத்தி சொல்ற. இதுக்கப்புறமா பூபிருத் கடக சம்ஸ்தாகான்னு சொல்ற. இப்படி இதர மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறவாளே பூபிருத் கடக சம்ஸ்தாகான்னு சொல்லச்சு ராஜாவனுடைய ஆதரத்தை பெற்றவர்களாக இருந்துருக்கு. சம்ஸ்தான மரியாதைன்னு அர்த்தம். ஆகையால ராஜாவினுடைய மரியாதையை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட ந சிம்ஹதி, அவ சிம்மமாக ஆக முடியாது. என்ன சிம்மம் மாதிரி இருந்துருக்கிற, அதாவது ரொம்ப ரொம்ப மகா பிராஜ்ஞாள் எதிர போய் இவெல்லாம் ஏதோ சில சில யுக்திகளையோ சில சில தோஷங்களையோ சொல்லிட்டு வந்தாள்னா கூட, ராஜாவாலே ஆதரிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இந்த சிம்மத்துல்யமாக இருந்திருக்கிற மகான்களுக்கு சமமாக ஆக மாட்டா அப்படின்னு சொல்ற. இப்படி இவ பண்ற வாதம்லாம் எதுல போய் நிக்கும் என்று கேட்டோம்னா அவா பட்சத்தை தோஷத்திலேயே தான் போய் நிக்குமே தவிர எதிர்வா பட்சத்துல தோஷத்தை சொல்லி நிரசனம் பண்ணதாக ஆகாதுன்னு சொல்ற. ஸ்வபட்சஸ்தான் தோஷான் விதத மதிஹி ஆரோபயதி யஹ ஸ்வஹஸ்தேனோக்ஷிப்தைஹி சகலு நிஜ காத்ரேஷு பகுலம்
கலத்பிஹி ஜம்பாலைஹி ககனதல மாலிம்பதி ஜடஹா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றார். இது சுவாமி தேசிகனுடைய வாக்கியம் தான். இது இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் தேவபுரம் தூபல் தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சே, மங்களாசாசனம் எல்லாம் பண்ணி அந்த புஷ்பவருஷ்டிக்கு முன்ன சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவா. அந்த சமயத்துல இந்த ஸ்லோகத்தையும் சொல்றது உண்டுன்னு ஞாபகம் எனக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னா, இப்ப சித்தாந்தத்தை நன்னா புரிஞ்சிக்காதவா, நம்ம சித்தாந்தத்தை நன்னா புரிஞ்சிக்காதவான்னு எடுத்துக்கலாம். இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லாதவா, புரிஞ்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாதவா, இப்படி பல பிரகாரம் எப்படியோ புரிஞ்சுக்கல. அவ என்ன பண்றா, அவ எந்த பட்சத்தை ஆதரிக்கிறாளோ அந்த பட்சத்துல வஸ்துதா தோஷம் இருந்துருக்கு. அந்த ஸ்வபட்சத்துல இருக்கிற தோஷத்தை மீதி சித்தாந்தம் நம்ம சித்தாந்தத்துல ஆரோப்பணம் பண்றா. நம்ம பட்சத்துல தான் இப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் இருக்குன்னு ஆரோப்பணம் பண்றா. இது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க, ஒரு சேர் ஆகாசம் மொத்தத்தையும் சேராக்கிறேன்னு நினைச்சுண்டு இந்த அசுத்தத்தை எடுத்து மேல தூக்கி போட்டான்னாக்கா அது மொத்தம் எங்க விழும்? இவன் மேலதான் விழும். ஆகாசம் அதுல எந்த சேரும் அதுல ஸ்பர்சிக்காது. உம் பட்சத்துல இருக்கிற தோஷத்தை எம் பட்சத்துல ஆரோப்பணம் பண்ணி என்னுடைய பட்சம் ஏற்புடையதல்ல என்று நீ சொன்னையானாக்கா அது உன் பட்சத்திலேயே தோஷத்தை நீ வாரி இறைச்சிக்கிற மாதிரி, சேத்த வாரி இறைச்சிக்கிற மாதிரி தான் அர்த்தமாகுமே தவிர என் பட்சத்துக்கு அது எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணாது என்பது சொல்ற. இப்படி இந்த இடத்துல ஒரு அல்பமத்தியாக இருந்துட்டு பரபட்சத்தை நிராகரணம் பண்ணணும்னு நினைக்கிறவா செய்யற காரியங்கள்லாம் இருக்கு. இப்ப சிம்மம் மாதிரி இருந்துருக்கிற மகான்களுடைய கிருதிகளுக்கு இவ எந்த விதத்திலையும் நேராக ஆக மாட்டா. மகான்களுடைய வைபவத்துக்கு இவளுடைய ஒரு தன்மை எந்த விதத்திலையும் ஏற்புடையதாக ஆகாதுன்னு ஒரு விஷயம். தேசிகன் விஷயத்திலேயே இந்த ஸ்லோகத்தை சமன்வயம் பண்ற சுவாமி பட்டவா சுவாமியினுடைய வியாக்கியானத்துல கவிதார்க்கிக சிம்ம கிருஷ்ண மிஸ்ராதி ரூப விசேஷ பிரதிபத்திரப்பி பவதி சொல்ற. கிருஷ்ணமிஸ்ரர்னு ஒருத்தர் இருந்த, அவருக்கும் தேசிகனுக்கும் ஒரு வாதம் நடந்தது. அந்த கிருஷ்ணமிஸ்ரரை சாரமேய திருஷ்டாந்தமும், அதாவது இந்த நாய் மாதிரி அந்த திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு சுவாமிய சிம்மமான திருஷ்டாந்தத்துல எடுத்துக்கிறேன். ஆனா இதுல உத்தமர் சுவாமியினுடைய வியாக்கியானத்துல வரைச்சே கிருஷ்ணமிஸ்ரருடைய காலம் வேற, சுவாமி தேசிகனுடைய காலம் வேறன்னு போட்டிருக்கு. எப்படி இருந்தா இருக்கட்டுமே, தேசிகன் காலத்துல ஒருத்தர் வாதம் பண்றதுக்கு வரே, ஒரு சைவர் வாதம் பண்ற வரேன்னு வச்சுப்போமே. அப்ப வரைச்சே தட்ட சாரங்க யூதோபி சரங்காக, ரங்கம்னாக்க ஒரு மேடைன்னு சொல்லி நாடக மேடை, ரங்கம்ன்றத சொல்றோம் இல்லையோ அந்த இடம், அதுக்கு ரங்கம்னு பேரு. பெருமாள் எழுந்தருள் இருக்கிறது அது ஸ்ரீரங்கமாச்சு. அது ரங்க விசிஷ்டாகான்னு அர்த்தம். சரங்காகன்றது அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவான்னு அர்த்தம். அவளுக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு இருக்கவா அவள்லாம் சாரங்க யூத்தா. சாரங்க யூத்தம்னு சொல்லச்சே சதட்டகான்னு சொல்றது. அங்க இருக்கிறவாள்ல அங்க ஸ்ரீரங்கத்துல பாஞ்சராத்திர ஆகம பிரகாரத்துக்கு ரங்கநாதன் திருவாராதனம் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த கிருஷ்ணமிஸ்ரன்றவர் இவர் சைவர், இவர் என்ன பண்ணிட்டு பாஞ்சராத்திர ஆகமுமே பிரமாணம் இல்லை,
அந்த பிராஞ்சராத்திர ஆகம பிரகாரம் பெருமாள் திருவாராதனம் பண்ணக்கூடாது என்று அங்க இருக்கிறவர்கிட்ட எல்லாம் வாதம் பண்றதுக்கு அவர் அவர் கோலாகலமாக தனக்கு அவ பெரிய அவ சிஷ்யாகிஷ்யெல்லாம் கூட்டிட்டு இப்ப என்னோட வாதம் பண்ணி ஜெயிச்சாதான் அடுத்த வேளை பெருமாளுக்கு பாஞ்சராத்திர ஆகம பிரகாரம் ஆராதனமே பண்ணலாம், இல்லைன்னா ஆராதனமே பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் அவர் வரையறான். தட்ட சாரங்க யூதோபி, இந்த சாரங்க யூதம் சரங்கம் ரங்கத்துல இருக்கிறவா, அந்த ரங்கத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துறவராக இந்த மான் கூட்டத்துக்கு நடுவுல போற மாதிரி இவன் அங்க சாத்விகளா இருந்துருக்கிற அந்த மகான்கள் இடத்துல ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூடன்னு தட்ட சாரங்க யூசோபின்றதுக்கு அர்த்தம். தம்ட்ரா நகரவான் அப்படி அப்படின்னு சொல்லச்சு இந்த கர சப்தத்தினால ஒரு தீக்ஷண்யமாக நல்ல கூர்மையானதுன்றதுக்கு அர்த்தம். அவனும் கூர்மையான புத்தியோட அவரும் இருந்துருக்கு. ஆனா கரவான்னு சொல்ற அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய மேன்மைய நன்னா தெரிஞ்சிக்கிற அளவுக்கு கூர்மையான புத்தி அவருக்கு இல்லை, அதீக்ஷ்ணா. ஆகையால அவருடைய தம்ஷ்ட பல்லுக்கு கூர்மை இல்லைன்னு அர்த்தம். அந்த அதாவது கரசப்தத்துக்கு கூர்மைன்னு எடுத்துட்டு நரம்னு சொன்னோம்னா கூர்மை இல்லாமைன்னு அர்த்தம் எடுத்துட்டோம்னாக்க அவருடைய பல்லுக்கு கூர்மை இல்லைன்னா சொல்லுக்கு சாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவராக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அவருக்கு ஸ்வபக்ஷத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அனுமானம் அனுகூல தர்க்கம் முதலியவைகள்லாம் சொல்வதற்கு சாமர்த்தியம் இல்லாதவனாக அவ இருந்துருக்கா. இருந்தா கூட தனக்கு சாமர்த்தியம் இருக்கா மாதிரி அங்க வாதத்துக்கு வர. பூபிருத் கடக சம்ஸ்தோபி, அவர் ஒரு சைவன், அந்த ராஜாவும் சைவனாக இருந்திருக்கிறதுனால ராஜாவுடைய ஒரு ஆதரத்தை பெற்றவர்களாக இருந்திருக்க. அப்படி இருந்தாக்க அவ அந்த ரங்கநாதனையே எடுத்துடணும். அந்த இடத்துல ஆழ்வார்லாம் மங்களாசாசனம் பண்ண பெருமாளையே விக்கிரகங்கள்லாம் எடுத்து அங்க வேற ஒரு சிவன் கோவில கட்டணும் அப்படின்னு ஏதோ அவன் விபரீதமான ஒரு நிலைய எடுத்து அவன் பண்ணான். அப்ப எல்லாரும் காஞ்சிபுரத்துல இருந்த சுவாமியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணி அவரோட வாதம் பண்ணி ஜெயிச்சு ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்ற. சஹா நசிம்ஹதி, இவன் இவ்வளவு காரியம் பண்ணா கூட கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்ற எம்பெருமானுக்கு சமானமானவராக ஆக மாட்டேன் அப்படின்னு. அதையால அந்த குமதி மதமாக இருக்கக்கூடிய யானைகளுக்கெல்லாம் சிம்மமாக இருந்திருக்கிறவர் சுவாமி தேசிகன். இவெல்லாம் வெறும் சாரமேயம் மாதிரிதானே தவிர சிம்மமாக ஆக மாட்டார். காரிய கதாவக குதூகலிபிகி பரேஷாம் கர்ணே ச ஏஷ கவிதார்க்கிக சிம்மநாதா என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால இந்த கவிதார்க்கிகன்றது கவிதார்க்கிய களபவ்ரஜ கபலி கிருதி சிம்மம்னு சொல்ற. ஆகையால சுவாமி தேசிகனுக்கு சமானமா இவெல்லாம் யாருமே ஆக மாட்டா. யாரோ ஒருத்தரை ஜெயிச்சுட்டேன்றதுனால அவெல்லாம் தனக்கு சுவாமி தேசிகனுக்கு சமமாக சொல்லிக்கிறதுன்றது தகாதது என்பது சொல்ற விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஏகோகம் அசகாயோகம் கிருஷோகம் அபரிச்சதா
ஸ்வப்னேப்யேவம் விதா சிந்தா மிருகேந்திரஸ்ய ந ஜாயதே. சிங்கத்துக்கு எப்பவுமே நான் தனியா இருந்துட்டு இருக்கேன், யானைகள்லாம் கூட்டமா இருந்துட்டு இருக்கு, என்னால முடியுமா? கிருசோகம், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், அவ்வளவு பலிஷ்டன் இல்லை என்று இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஸ்வப்னேபி ஏவம் விதா சிந்தா, இப்படிப்பட்ட சிந்தையானது சொப்னத்துல கூட சிங்கத்துக்கு வராது. ஆகையால பெருமாள் சுவாமி தேசிகனும் எப்படின்னா, வாதாட்டோப்பம் உபேயுஷா பிரதிபட்டானு ஆசேது ஹைமாச்சலம் தூலாயாபி திருநாயவா நச்சதுஷேதாய மன்யாமகேன்னு அந்த எல்லாரையுமே ஒரு புல்லு மாதிரியாகும். எந்த தேசத்துல, இந்த ஊர்ல தான் இவருடைய பிரபாவம் இருக்கும், இன்னொரு ஊர்ல இருந்தா இவருடைய பிரபாவம் இருக்காதுன்றதெல்லாம் கிடையாது. சுவாமியினுடைய பிரபாவம்ன்றது வரைச்சே எந்த தேசத்துல எந்த காலத்திலயா இருந்தாலும் எதிரிகளுடைய வாதத்தை ஒரு புல்லு மாதிரியோ அல்லது இலவம் பஞ்சு மாதிரியோ இல்ல பதர் மாதிரியோ பூதி தள்ளக்கூடியவராக இருக்கவர் சுவாமி தான். ஆகையால இப்படிப்பட்ட சுவாமியாகிற ஒரு சிம்மத்துக்கு எதிராக இதர மதஸ்தர்கள் யாரையுமே நினைக்க முடியாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினால சித்தாந்தம். சுவாமி அதாவது சுவாமியினுடைய காலத்து கழிச்சு ஒரு 650 வருஷம் கழிச்சு சததூஷணிக்கு ஒருத்தர் கண்டனம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாராம். அந்த சததூஷணிக்கு கண்டனம் சதபூஷணின்னு கண்டனம் எழுதியிருக்கார். அந்த சததூஷணியில அத்வைத மதத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் சததூஷணியில 100 வாதத்துல சொல்லியிருக்க. சதபூஷணின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் எழுதின சததூஷணி கண்டனம் பண்ணி அவர் விஸ்தாரமா ஒரு பண்ணி கொண்டு வந்துறான். அந்த புத்தகத்தை கொண்டு வந்து இங்க காஞ்சிபுரத்துல நாவல்பாக்கம் சுவாமி எழுந்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரான். அந்த அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள்ன்றவர் சுவாமி சாத்திரான். இப்ப நான் அப்ப ரொம்ப அசக்தியான சன்னிவேசம், அவர் ஏதோ நித்தியானுஷ்டானங்களை மாத்திரம் பண்ணிட்டு ஏதோ பண்ணிந்த சன்னிவேசம், ரெக்கையெல்லாம் உடைஞ்சி நான் உட்காந்துட்டு இருக்கேன், என் கையில கொண்டு வந்து கொடுத்தியானாக்கா இதுக்கு பதில் எழுத முடியாது, அப்படியே நான் ஒத்துருவேன்னு நினைச்சுட்டு நீ நினைச்சுட்டு இருக்கியா? எத்தனையோ ஒருத்தர் இல்ல 10 சிம்மங்கள் இருக்கா, இதுக்கு பதில்லாம் வரப்போறது பாரு, நீ என்னமோ தேசிகனுக்கு எதிர நீ பண்ணிட்டுதான் நினைச்சுக்கிறியான்னு சொல்லி சொன்னாலாம். அதுக்கு பதில் பரமார்த்த பூஷணம்னு சொல்லிட்டு ஒரே வருஷம், அந்த காலத்துல தான் பிரிண்ட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம், அதுக்கு அர்த்த சகாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்தை எழுதி அனுப்பிச்சிட்டேன், பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஐயா சுவாமி வேதாந்த வைஜெயந்தின்னு ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை சாத்திருக்கேன் இந்த பரமார்த்த பூஷணத்துக்கு கண்டம். அதையால தேசிகன் எதிர போய் அவருடைய மதத்தை நான் கண்டிச்சுட்டேன்னு ஒருத்தன் சொல்றான்னாக்க அவா விஷயம்தான் இந்த ஸ்லோகமே திருஷ்டாந்தம்னு தாற்பயம். இந்த இடத்துல தட்டசாரங்க யூதோபி தம்ஷ்டா நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமாயோ நசிம்ஹதி. நாம பிரார்த்திக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டா, இப்படிப்பட்ட சுவாமியின் இடத்துல நமக்கு உண்மையான பக்தி இருக்கணும், சுவாமியினுடைய அனுகிரகம் இருக்கணும். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாம அகங்காரத்தோட நடந்துக்கூடாது. நமக்கு ஏதோ இருக்கக்கூடிய ஒரு அல்ப மத்திய நினைச்சுண்டு நம்ம எவ்வளவு பெரியவாளுக்கெல்லாம் சமம்னு நம்ம எந்த சன்னிவேசத்திலையும் அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அப்படி வராத பண்றதும் சுவாமி தான் பண்ணணும். அதாவது மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.